இப்போ நம்ம எல்லாம் நீங்க சொன்ன மாரி எஸ்ஐஆர் பேசுறதா இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்கும் ஆன போர் இது அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். நம்ம ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா கருத்து? சராசரி ஒரு சாமானியனுடைய வாழ்வாதாரம் எங்க பாதிக்கப்படுது? அவனுக்கு என்ன தேவைன்னு அந்த பல்ஸ் பார்த்து தெரியணும்ல. அதுதானே ஆமா. ஒரு அரசியல் கட்சியுடைய வேலையா இருக்கும். அதுவும் இன்னைக்கு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இருக்கிற கட்டத்துல எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்? அப்ப இந்த ம். இடத்துல எல்லாம் கோட்ட விடும்போது, நம்ம அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அப்புறம் இவங்க கிட்ட மாநிலத்த குடுத்து, நாளைக்கு இந்த கூட்டணி இன்னைக்கே வந்து இவ்ளோ ஒரு இழுபறியா இருக்கு. தேஜஸ்வி அறிவிக்கிறதுலயே இப்படி இருக்கு. நாளைக்கு இந்த 5 வருடங்கள் இத குடுத்தோம்னா, இத ஒழுங்கா அத எடுத்துட்டு போவாங்களா? இதையும் மக்கள் யோசிப்பாங்கல்ல. அப்ப இதுல கண்டிப்பா எல்லாம் யோசிப்பாங்க. கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஆமா. கோட்ட விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க வேற என்ன மாதிரியே சொன்னாலும், அது ஒரு சமாளிப்பா தானே இருக்கும். இல்ல நான் சமாளிப்பேன்னு நினைக்கல. ஏன்னா உதாரணமா ஹரியானால என்னென்ன தேர்தல் தில்லுமுல் நடந்துச்சு. இன்னொன்னு சொல்றேன். எலக்ட்ரானிக்கலி டேட்டா அவைலபிள் வித் எலெக்ஷன் கமிஷன். ஏன் அந்த எலக்ட்ரானிக்கலி அதை பாஸ் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவங்க கேட்ட டேட்டாவை எலக்ட்ரானிக்கலி கொடுத்திருந்தா ஹரியானா தேர்தலை எதிர்த்து பல பெட்டிஷன்ஸ் போயிருக்கும். இன்னைக்கு பெட்டிஷன் போடுறதுக்கான சமயம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் அவர் என்ன சொன்னாரு? ஹரியானாவை பத்தி இனிமே நாங்க எங்கேயும் கேஸ் போட முடியாது. இந்த டைம் பாராயிருச்சு. ஆனால் ஜெட் ஜெனரேஷன் இருக்கீங்களே, உங்ககிட்ட சொல்றேன், அஹிம்சையான வழியில நீங்க போராடின வழி இதுக்கு தீர்வு கிடையாது. அதுதான் உண்மை. வேற ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. அதனால பீகார்ல இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது. அப்படித்தான் நடந்தது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் now at கீழ்கட்டளை.